வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினபோது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இந்த 7 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி நம்மை மீட்டு கொண்டார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்ன காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்பதை எல்லாமே நம்ம இந்த பகுதியில் வாசிக்க முடிகிறது. அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவராக இருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். அதே நேரத்தில் 13ஆம் வசனத்திலையும் அதை குறித்து இன்னும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லுகிறது. ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலமும் அவருக்கு உண்டாவதாக. அப்போ இதெல்லாம் ஏன் அவருக்கு உண்டாகிறது அப்படின்னு சொன்னால், அதை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். அவர் அதற்கு தகுதியுள்ள தேவனாகவே எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதை 14ஆம் வசனத்திலே 4 ஜீவன்களும் மூப்பர்களும் ஆமேன் என்று சொல்லி ஆதரித்து அவர்கள் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அப்போ நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவரே எல்லாவற்றிற்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளிலே நாமும் கூட அவருடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அவரை தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிற நம்முடைய தேவனை இந்த நேரத்தில் நாமும் கூட தொழுது கொள்ளுவோம். அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் பாத்திரராயிருக்கிற அவரை மாத்திரம் நாம் தொழுது கொள்ளுவோம். அப்பா, எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் அப்பா உம்மை அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கத்தக்க அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாய் இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா, நாங்கள் ஒன்று கூடி வருவதற்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காய், நீர் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கே கூடினாலும், நாங்கள் எங்கே உம்முடைய அப்பா நாமத்தை தொழுது கொண்டாலும், நாங்கள் எங்கே சேர்ந்து இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் நீர் அங்கே எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் தைரியமாய் உம்முடைய கிருபாசனத்தண்டையில் சேரத்தக்க அந்த ஒரு கிருபையை எங்களுக்கு தந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கர்த்தாவே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம், உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே மகா தேவனும் மகா ராஜனுமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே எப்பொழுதும் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சில நேரங்களிலே எங்களுடைய பார்வைக்கு இந்த சூழ்நிலை தவறானதாக அல்லது கெட்டதாக தோன்றலாம். ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிற எங்கள் தேவனாய் இருக்கிறீர். உம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அப்பா, அது எங்கள் பார்வைக்கு நன்மையோ தீமையோ அப்பா, கெட்டதோ நல்லதோ, ஆனால் நீர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் நன்மையாகவே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர். தீமையையும் நன்மையாய் மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்தகார இருளை விடியற்காலமாக்குகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சூழ்நிலைகளோ அப்பா, எங்களுக்கு இருக்கிறதான எந்த ஒரு காரியமும் உமக்கு ஒரு பொருட்டு அல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, நாங்கள் உம்மை தேடும் பொழுது, நாங்கள் உம்மோடு உறவாடும் பொழுது, அப்பா, நாங்கள் உம்மையே நேசிக்கும் பொழுது, நீர் எப்பொழுதும் எந்நாளும் எங்களோடு கூடவே இருந்து அப்பா, எங்களுக்குள்ளே வாசமாயிருந்து நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற நீர் யார் என்றும் அப்பா, நீர் எப்படிப்பட்டவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உம்மை மாத்திரம் இறுக பிடித்து கொண்டு அப்பா, உம்மிலே வளரவும், உம்மிலே கட்டப்படவும், உம்மிலே பலன் கொண்டவர்களாய் இருக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பலவிதமான உபதேசங்களினாலோ பலவிதமான காட்சிகளினாலோ சோதனைகளினாலோ அடிபட்டு ஓடுகிற பதரை போல அல்ல ஆண்டவரே. உம்மிலே பலப்பட்டவர்களாய், உம்முடைய பலத்தினாலே இடை கட்டப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக தகப்பனே. உம்முடைய கிருபை என்னாலும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களுக்குள்ளே வாசமாயிருந்து நீரே எங்களை வழிநடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய ஆளுகையை எங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க உம்மிலே பலன் கொள்ள நீரே எங்களை கிருபையாய் நடத்துவீராக, நடத்துவீராக, கிருபையாய் நடத்துவீராக தகப்பனே. அப்பா, நாங்கள் எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய எங்களை பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை பாடுவது நல்லது. ஒரு பாடலை கூட பாடுவோம். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள், அவருடைய அடிச்சுவடுகள் நடந்த சீஷர்கள், இவங்களுடைய வாஞ்சை எதுவாக இருந்தது அப்படின்னா ஆண்டோடைய சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான். உலக மக்களை போல இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைச்சு அதுக்காக ஜெபிக்கிறதோ அதுக்காகவே பிரயாசப்படுகிறதோ அல்ல. அது ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கல, அதுக்காக ஜெபிக்கவும் இல்லை. அவங்களுடைய சித்தம் எல்லாம் தேவனை அறிகிறதும் அவருடைய சித்தத்தை செய்கிறதும் அவருக்காக வாழ்கிறது தான். அப்போஸ்தலர் பவுலுடைய ஜெபமாக இருந்தாலும் சரி, அவர் சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுறார்,
பேதுரு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார், யோவான் ஜெபிக்கிறார். இவங்க ஜெபங்கள்லாம் பார்க்குறப்போ நம்ம இன்னைக்கு பண்ணுற ஜெபத்தில் ஒரு பாயிண்ட் கூட இல்லை. நம்ம ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம்னா, ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க, வேலையை தாங்க, நல்ல செல்வத்தை தாங்க, வானத்தில் ஆசீர்வாதங்களும் பூலோகத்தின் ஆசீர்வாதங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும். அந்த ஃபிசிக்கல் நேச்சரே ரொம்ப சொல்லுவோம். ரொம்ப ரேர் தான் இவங்க புத்தியாக இருக்கணும், வசனத்தை ஒழுங்காக நடக்கணும், அப்படி ரொம்ப ரேர் தான். ஆனால் பிடிக்காது யாருக்குமே, எல்லோரும் ஆசீர்வாதம் விரும்புகிறனால. ஆனால் இவங்க ஜெபம் பண்ணுறதுன புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தை பார்க்குறப்ப இந்த உலகப்பான காரியம் ஒன்று கூட அவங்க எழுது. அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞானம், தெளிவு, தேவனை அறிந்து கொள்ளணும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துக்குள்ளே வளரணும், இது போல் விஷயங்களில் தான் அவங்க ஜெபங்கள் எல்லா ஜெபங்கள்லையுமே இருக்குது. அப்போ பெருசாக அவங்க ஒரு வாழ்க்கையில் ரொம்பவும் அதிகமாக எப்பொழுதும் மனதில் வைத்திருந்தது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தம் செய்வது தான் அவர் நோக்கமாக வச்சிருந்தார். சொல்லும்போது தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவர் மனுஷகுமாரன் போகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ பிதாவின் சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து தம்மைத்தாம் அவர் தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தது போல தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா அதுவாக இருந்தது. நம்மளும் கூட அந்த சிந்தையோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல ஒவ்வொரு நாளும் நடத்துங்க. அப்பாவும் சித்தம் போலே அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். வெண்பனி போல என்னை தூய்மையாக்கிடுமே, வெண்பனி போல என்னை தூய்மையாக்கிடுமே. ஆவியான்மா சரீரமெல்லாம் என்றென்றும் உமக்கே சொந்தம், ஆவியான்மா சரீரமெல்லாம் என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போல ஒவ்வொரு நாளும் அன்றாடம் என்னை நடத்தும், கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். சுயமென்னில் மாடிந்திடனும், சிலுவை சுமந்திடனும், சுயமென்னில் மாடிந்திடனும், நான் சிலுவை சுமந்திடனும். உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளிடனும், உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளிடனும். உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளிடனும். இயேசு அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும்
ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். புயவனேவும் கையில் களிமண் போல வந்தே. புயவனேவும் கையில் களிமண் போல வந்தே. உந்தன் சித்தம் போல் வணைந்து கொள்ளும் சித்தம் செய்திடுவே. உந்தன் சித்தம் போல் வணைந்து கொள்ளும் சித்தம் செய்திடுவே. அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். அல்லேலூயா. இந்த சரணம் அப்படிங்கிற வார்த்தை சரணடைகிறேன் அப்படின்னா முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், என் சித்தம் ஒன்றும் இல்லை, அதுதான் அந்த சரணம்ன்ற வார்த்தை. அப்போ ஆண்டவரே சரணம் என்று சொல்லும் பொழுது ஆளுநரே சரணம் அப்படின்னா நீங்கள் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ அப்படின்னு சில பாட கூட போனோம். உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளிடணும். உலகத்தில் நிறைய மேன்மை இருக்குது, அரசியல் பொறுப்புகள் இல்லை மற்ற விஷயங்கள், சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்காக அதை தேடி ஓடுறதில்லை. நம்ம புதிய ஏற்பாடு வாசிக்க இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்படி அடிச்சொல் நடந்தவர்களும் சரி, அதை அவங்க தேடி ஓடலை, அதை உதறி தள்ளினாங்க. இன்றைக்கும் அந்த அடிச்சொல் நடந்து வந்திருக்கிறவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அநேகர் நம்ம பார்க்கும் பொழுது மனுஷனுடைய போதனை எப்படின்னா அதை தேடி ஓடுறவர்களா, நமக்கு ஒரு பதவி தர மாட்டாங்களா, நமக்கு ஒரு கௌரவ டாக்டர் பதவி தர மாட்டாங்களா, இப்போ பிஷப் பதவி தர மாட்டாங்களா. நான் ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு சபையில் இருந்தேன் ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து. அப்போ அந்த போதவர் சொல்லும் பொழுது இந்த போல் நிறைய அந்த போதவரும் பேசுவார், இது போல் நிறைய பேர் உலக பதவிக்காக இது பண்ணுறாங்க, பிஷப் பதவி கொடுக்குறாங்கன்னா உடனே போய் வாங்கிடுறாங்க. என்னை கூட கேட்டாங்க, நானும் என்ன பண்ணுறதில்ல, எனக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன், அப்படி போதிச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ வாங்கிக்கிட்டார். அப்போ அது ஒரு ஃபோர்ஸாக என்ன பண்ணல, அதாவது அப்படி போதிச்சுட்டு சில பேர் போதிக்காமல் வாங்கிட்டான், அவனாவது பரவாயில்ல போல இருக்கு. அப்போல்லாம் நான் கிடையாது, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது உலக அப்படி சொன்னு போதிச்ச ஒரு ஆள் இப்போ என்ன பண்ணிட்டார், அதை சஸ்டெயின் பண்ண முடியல. 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், ஒரு 5 வருஷம் இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆசை வந்துடுது, என்ன என்னைய விட சின்னவெல்லாம் பிஷப்னு வாங்கிக்கிறான், எம்மையே வாங்கக்கூடாது. ஆமாம். அப்புறம் நிறைய பேர் என்ன கார் வாங்க சொல்கிறாங்க, கார்லாம் தேவையில்லை, வண்டியிலேயே எல்லா இடத்துக்கும் போகலாம், ஆட்டோவில் நான் போயிடுறேன், எனக்கு எதுக்கு காரு, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்ல விஷயம். அப்போ கார் வாங்கிட்டாரு. அப்போ என்னென்னா சில விஷயம் இது சரின்னு தெரியுது, அதை போதிக்கிறாங்க, அதில் நிலைத்து நிற்கிறதுக்கு கடினமாக இருக்குது. ஏன்னா மற்றவனை பார்க்குறது, நம்ம கம்ஃபர்டபுளாக பார்க்குறது இது விஷயம். அப்போ அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஆண்டவரே உமக்கு சரணம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையும் உலக இன்ப மேன்மை உதறி தள்ளுறதும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவோட அடிச்சொல்லி நடந்தவங்க அப்படி இருந்தாங்க. பில்லி கிரஹாம் அமெரிக்கா தேசத்தில் அவர் சுவிசேஷகர், நல்ல பிரபலமான சுவிசேஷகர், நல்ல பாவத்தை கண்டித்து உணர்த்தி போதிக்கிற உண்மையான சுவிசேஷகர். இன்றைக்கி இருக்கிற சுவிசேஷம் மாதிரி கிடையாது. ஏசப்பா எங்களை அன்பின் சுவிசேஷத்துக்கு அழுத்துக்கிறார், அப்படி சுவிசேஷம் பைபிள்லே இல்லை. அப்போ ஏசு கிட்ட அன்பு இல்லையா? ஏசு கடிந்து கொண்டார் தானே, மாயமாளர்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் மாயக்காரரே எல்லாம் சொல்லி திட்டினார் தானே, உங்களுக்கு ஐயோ. அப்போது அவர் அப்போ ஏசு கிறிஸ்து அன்பு இல்லையா? அவரோட நீ என்னத்த அன்பாக இருந்துட போகிற? அப்படி சுவிசேஷம் பைபிள்லே இல்லை. பாவத்தை கண்டி அதான் சொல்லுவாங்க, உண்மையான அன்புனா என்ன அப்படின்னா, ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கிறான், பெரிய பள்ளம் இருக்குது, உளுந்தா செத்து போயிடுவான்,
அப்படின்னா போகிறப்ப அன்பாக இருக்கிறப்ப அங்கிட்டு போவாரா அப்படின்னு என்ன சொல்லுவான், அவன் போயிட்டே இருக்கிறான். ஒன்று பிடிச்சி இழுத்து விடணும், இல்லை என்ன சொல்கிறேன் அங்கே இருக்கணும். அந்த சொல்கிற அந்த பயம் இருக்குல்ல, அதாவது உண்மையே சொல்கிறது இல்லையா, சத்தியத்தை சொல்கிறது, அதுதான் உண்மையான சுவிசேஷம். அப்போ பாவத்தில் அழிந்து போகிற ஒரு மனுஷனுக்கு எப்படி சொல்லணும்? அப்போ அப்படி ஒரு சுவிசேஷம் வேதத்தில் பார்க்குறப்ப எல்லா சுவிசேஷங்களுமே பாவத்தை கண்டித்து உணர்த்தாங்க. அப்போ அப்படி பில்லி கிரஹாம் அவர்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, நீங்கள் ஜனாதிபதி பதவிக்கு நின்னீங்கன்னா ஜனாதிபதி ஆயிடலாம், தேசத்தை நீங்கள் நல்லா நடத்தலாம், நீங்கள் ஒரு மாதிரி தலைவர் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமாம் தெரிந்தாங்களா, ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. அப்போ இருந்தது உண்மையிலுமே. அப்போ நிறைய கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு என்னைய பதவி இறக்க பார்க்குறீங்க, எதுக்கு என்னைய, ஆமாம் அவருக்கு ஊழியம் செய்கிறது ஒரு மேன்மையான விஷயம், நீங்கள் என்னைய அப்படின்ட்டு அதுக்கு ஆசையும் இல்லை, அவருக்கு எதுவுமே இல்லை, அவரை பொருட்டாவே எடுத்துக்கலை. ஏன்னா அழைப்பு பெற்றுக்கிறோம், அந்த ஆண்டோட சித்தம் என்ன, அது என்னுடைய சித்தமே இல்லை, அழைப்பு எனக்கு அது ஆசையும் இல்லை, நாட்டமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்குமே நம்ம ஊர்லேயுமே எவ்வளோ பேர் எடுக்கலாம், சாது சுந்தர் சிங் எடுக்கலாம், ஏசன்னா நீங்கள் எடுக்கலாம், ஏசன்னா நீங்கள் கர்மம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அவர் வாழ்க்கையை வச்சு தான் கர்மம்னு ஒரு படம், ஏசு விடுவிக்கிறார், அவங்க அதை படுத்திருப்பாங்க, முன்னாடியே வந்தது, நான் சின்ன இருக்கிறேன். அவர் இப்போ மறைச்சிட்டார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க போல் பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவங்க ஊழியத்துக்கு வந்து நிறையா இடங்களுக்கு போய் மக்கள் ரசிக்கப்பட்டு நிறையா சபைகளை ஸ்தாபித்தார், அப்போஸ்தலராக இருந்தார். அவங்களுடைய ஆனுவல் கன்வர்ஷன் இப்போ நிறைய பேர் வருஷத்துக்கு வருஷம் ஆனுவல் கன்வர்ஷன் நிறையா எல்லா ஸ்தாபத்தையும் நடத்துவாங்க. அதுபோல் அவங்க நடத்துகிறப்போ இந்த ஆனுவல் கன்வர்ஷனுக்கு 7 லட்சம் பேர் வருவாங்களாம். 7 லட்சம் பேருக்கும் அங்கே இருந்து 3 நாள் 1 வாரம் இருந்து அவங்க போதிப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மனுஷன் தான். ஆனால் எப்படி இருப்பாருன்னா சாதாரண அவர் எளிமை ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல் தான் கஷ்டங்கன்னு ஒரு சாதா ஷர்ட் போட்டிருப்பார். அவருடைய பேச்சிலையும் அந்த இல்லை உலக இன்மை மேன்மையில் அவர் என்ன பண்ணல எழுத்தல. நம்ம ஊரில் சாரால் நவரஜ் அவங்க எடுத்துக்கலாம், இப்போ கடந்து போயிட்டாங்க, இன்றைக்கி கூட எவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க இருக்கிறாங்க. அப்போது அதை சொல்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம வாழ்க்கையில் சரணம் அப்படின்ற சொல்ல வேண்ட ஒரு முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது. என்னுடைய சித்தம் ஒன்றுமே இல்லை, நான் சரணடைகிறேன் அது அப்படின்ற விஷயமும் சரி. உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளிடணும், அது போல் நம்ம சொல்கிறது மாத்திரம் அப்படியே நம்ம வாழ்வோம். இன்னொரு பாடலை கூட பாடலாம். இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு, அதை நம்ம ஒன் டைமில் சொல்லிட்டு போகிறதில்ல, அனுதினமும் நம்ம அதை நினைக்கிறவர்களாக, அனுதினமும் நம்ம அதை செரிஷ் பண்ணுறவர்களாக, சிலுவையை தியானிக்கிறவர்களாக, அதை நம்ம நினைப்பூட்டுறவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் மனுஷனுக்கு இந்த மறதி அப்படிங்கிறது. ஸோ அதை கெட்டதை மறக்கணும், பட் தேவையில்லாத முக்கியமானதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் இல்லை நான் மதிப்பில்லை ஆண்டவரே, நான் பூமியை சொந்தமாக்கி ஜீவனை இழப்பேன் ஆகில் ஒரு பயன் இல்லை. இம்மைக்காக மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் அது பரிதவிக்கப்படுறவர்களாக இருப்போம். அந்த ரட்சிப்பை நம்ம நினைவு கூர்ந்து ஆண்டவரே நீங்களே எனக்கு எல்லாம் செய்றீங்க, மகிழ்ச்சியோடு இந்த பாடலை கூட பாடலாம். இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே, இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே, இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் குப்பையில் நான் கிடந்தேனே, கண்மாலை மேல் நிறுத்தினார். குப்பையில் நான் கிடந்தேனே, கண்மாலை மேல் நிறுத்தினார். குபேரர் நடுவில் அமரச் செய்தார், குபேரர் நடுவில் அமரச் செய்தார். இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே, இவ்வாழ்வில் எனக்கு இயேசு கிறிஸ்து என்னில் பூமியை நான்
நான் சொந்தமாக்கி ஜீவனை நான் இழப்பேனாகில், பூமியை நான் சொந்தமாக்கி ஜீவனை நான் இழப்பேனாகில், பூமியில் எனக்கு லாபம் ஒன்றில்லை, பூமியில் எனக்கு லாபம் ஒன்றில்லை. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே, இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையா. மாணிக்கத்தை கண்டு கொண்டே மண் எனக்கு வேண்டாமினி, மாணிக்கத்தை கண்டு கொண்டே மண் எனக்கு வேண்டாமினி. பேணி காப்பேன் இறுதி வரை, பேணி காப்பேன் இறுதி வரை. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லை, எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன், இயேசு என்னில் இருப்பதால். ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன், இயேசு என்னில் இருப்பதால். உன்னதம் நோக்கி நடை போடுவேன், உன்னதம் நோக்கி நடை போடுவேன். இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே, இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு இல்லையானால் மாணிக்கத்தை கண்டு கொண்டேன், மண் எனக்கு வேண்டாம் இனி. நம்ம கடந்த நாட்கள் அப்போஸ்தலர் பவுலை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவை அறிகிற மேன்மைக்காக நான் லாபமாய் நினைத்தவைகளை நஷ்டம் குப்பை என்று. அப்ப இதை இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? உவமைகள். ஒரு பரலோக ராஜ்யம் அது வந்து நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதே ஒரு மனுஷன் கண்டு மறைத்து போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை, அந்த நிலத்துக்காக இல்லை, அது விலையேற பெற்றது. அது ஒரு முத்துக்கள் செய்கிற வியாபாரி வந்து விலையேற பெற்ற முத்து, அது ஃபிக்ஸட் இல்லை, விலையேற, அது விலை மதிக்க முடியாது. அப்படி ஒரு பொருளை பார்த்துட்டான்னா அவன் எல்லாத்தையும் சொத்தையே விற்று அதை வாங்கிக்குவான். ஏன்னா இது வந்து விலை மதிக்க முடியாதது, விலையேற பெற்றது அப்படின்னு. அப்போ அதே போல தான் பரலோக ராஜ்யம். பவுலும் அதை புரிஞ்சுக்கொள்ள, இது விலையேற பெற்றது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மையானது. அப்போ இதெல்லாம் குப்பை. அதனால தான் அவருடைய சிந்ததுக்கு அப்புறம் அங்கே போல மனுஷனுடைய பெருமைக்கு போல தன்னை பெருமையாக எதுவும் பேசிக்கல. அப்போ அந்த வேதத்தில் எல்லாரும் அப்படி இருந்தாங்க, பரிசுத்தவான்கள். இப்போ நாமளும் பாரத ஆண்டவரே மாணிக்கத்தை கண்டு கொண்டோம் அப்படின்னா இது மண்ணுன்றதை உணரணும். அது வேஸ்ட்டுன்னு உணர்ந்தோம்னா அதை உதறி தள்ள ஆரம்பிப்போம். உதறி தள்ள ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆண்டோடைய காரியத்தையும் அவருடைய சித்தத்தையும் செய்ய அப்போஸ்தலர் பவுலை போல நல்ல போராட்டத்தை உன்னதம் நோக்கி நடைபெறணும். ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாமல். மாணிக்கத்தை கண்டு கொண்டே மன்னனுக்கு, எங்களுக்கு அது வேண்டாம். மாணிக்கத்தை கண்டு கொண்டே மன்னனுக்கு, மாணிக்கத்தை கண்டு கொண்டேன், மாணிக்கத்தை கண்டு. ஆண்டவரே, ஓ மன்னனுக்கு வேண்டாம் இனி மாணிக்கத்தை, மாணிக்கத்தை விலையேற பெற்றவரே. ஓ மன்னனுக்கு பேணி காப்பேன், பேணி காப்பேன் இனி இறுதி வரை, பேணி காப்பேன் இனி இறுதி வரை. இயேசு கிறிஸ்து இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே, இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து. ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன்,
எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன். இயேசு இரு. ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன். நம்மை விசாரிக்கிற தேவன் இயேசு என்னில் இரு. எதை குறித்தும் ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன். அப்பா நீர் எல்லாவற்றையும் இயேசு என்னில் இருப்பதால் உன்னதம் நோக்கி நாடை மகிழ்ச்சியோடு உன்னதம் நோக்கி நாடை போடுவேன். இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம கூட சில நேரத்தில் மனுஷருடைய தயவு வேணும், மனுஷருடைய வேணும், நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு அப்படி போகிறது உண்டு. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறதில்ல, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ அப்படி நம்ம ஓடும்பொழுது நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். அவர் நினைப்பார் இல்லையா, அது ஒன்றுமே இல்லைடா, அதெல்லாம் உலகத்தில் அழிச்சு போகிற விஷயம், எப்படி தேடி ஓடுறியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதை தேடி ஓடுகிறவர்களாக இராமல் முக்கியமானதை விட்டுறக்கூடாது. அவருடைய அழைப்பு, அவருடைய சித்தம், அவருடைய சித்தப்படி அது அவமானத்துக்குள்ளே கடந்து போகிறதா இருந்தாலும், உபத்திரவம் பாடல், அவருடைய சித்தமானு தான் நம்ம பார்க்கணும் இல்லையே. யாராவது உதவி தேடி நம்மளே காப்பதா மனுஷர்கிட்ட போய் நிற்கிறது இல்லை. ஸோ நம்ம அவர் மேலே பிரியம் வைக்கிறோம், சரணடைவோம், முழுவதுமாக அர்ப்பணிப்போம். உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளுவோம். அது எப்போ நம்ம தள்ள ஆரம்பிப்போம்னா, இது நமக்கு மாணிக்கமாக பார்த்தா தான். இன்றைக்கி எவ்வளோ ஊழியக்காரன் பார்க்குறோம் இல்லையா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அந்த ஒரு ஆசை வந்துடுது. சில நல்ல ஊழியக்காரன் கூட ஆண்டவருக்காக நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு நான் 100 கோடி சர்ச்சு கட்டுறேன், நான் இவ்வளோ செய்கிறேன், ஆண்டவருக்காக செய்யணும். அப்போ ஆண்டவருக்காக செய்கிறதால அவர் அதை விரும்புகிறாரா, சித்தமான்றதை அவங்க பார்க்குறல. ஆனால் கர்த்தருக்காக செய்கிறேன்னு சந்தோஷத்தில் அவர் கேட்காத விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ அதுவும் எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. அப்போது இவர் மாணிக்கம்ன்றதையும் புரிஞ்சுக்கணும், அவர் எதை எதிர்பார்க்க சித்தம் என்னன்றது, இது ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். அவர் மாணிக்கம் புரிஞ்சு கொள்றதும் அவர் என்ன எதிர்பார்க்குறார் சேரும்போது தான் கரெக்டான விஷயம். நம்ம இதை உதறி, ஏன்னா நிறைய பேர் உதறி தள்ளுறாங்க, உலக பிரம காத்து உதறி தள்ளினாங்க தான், தள்ளி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்க்குறப்போ ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் அப்படி ஆண்டவர் உண்மையாக தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை விட்டுட்டு இப்படியும் போயிடுறாங்க. அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் அவர் மாணிக்கம் விலையேற பெற்றவர், அது மேன்மையானதுன்னு புரிந்து கொள்ளணும். அவருடைய சித்தம் என்ன, அவர் எதை விரும்புகிறார், அவருக்கு பிரியம் என்ன, அதையும் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது தான் நம்ம சரியான பாதையில் நம்ம நடக்க முடியும். நம்ம கண்களை மூடி கூட ஆண்டவரே, இந்த நாங்கள் பாடின பாடலுக்காக நாங்கள் கொடுத்த வார்த்தைகள் நன்றி செலுத்துகிறோம். ஏதோ உற்சாகத்துக்கு நாங்கள் பாடல ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய சமூகத்தில் பொய் சொல்கிறவர்களா அல்ல, ஏதோ எங்களுக்கு ஆசைக்காக பாடிட்டு போகிறதல்ல ஆண்டவரே. மாணிக்கத்தை கண்டு கொண்டோம் ஆண்டவரே, இந்த மண் எங்களுக்கு வேண்டாம், அழிந்து போகிற பொருள் வேண்டாம் ஆண்டவரே. பேதுரும் யோவானும் அந்த முதலாவது அந்த ஆலயத்துக்கு செல்லும் ஆண்டவர், அந்த முடவன் அவனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, ஆனா உடைய சித்தப்படி நீ கொடுத்த ஊழியத்தை சந்தோஷத்தோடு செய்து முடித்தான். இவ்வளோ பாடுகள், உபத்திரம், வேதனைகள், கஷ்டம், நிந்தைகள், அவமானம், நிர்வாணம், பட்டினி, எவ்வளோ விஷயங்கள் வந்தது ஆண்டவர். ஆனால் அதை குறித்து கவலைப்படாமல் சிறைச்சாலையில இருந்தாலும் அதை சோர்ந்து போய் எழுதாம கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக எழுதினாங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாம அவங்க வாழ்ந்தாங்க ஆண்டவரே. நாங்க கைகளில் வைத்திருக்கிறோம், அவங்கள வாசிக்கிறோம், அவங்கள பிரசங்கிக்கிறோம், அவர்களை பாடுகிறோம். ஆனா அவர்களை போல வாழணும் ஆண்டவரே. உங்களுடைய அடிச்சுவடி நடக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை சமர்ப்பிக்கிறோம், சரணம் என்று சொல்லுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சித்தம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய சித்தம் போல நடத்துங்க. திருப்பாதம் நம்பி வந்தே,
கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை தேவ தேவ ஆண்டவர் நம்முடைய பாதை நம்பி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். உண்மையாய் பற்றி கொள்கிற மனமுடையவர்களாய் நம்முடைய வசனத்தின் படி சித்தத்தை படி செய்கிறவர்களாக கிருபை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பார்த்தீரர். எல்லா துதிகனும் மகிமையில் நாம் இயேசு ரட்சகர் நாமத்தினால் உமக்கு இருக்க நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். நாம் உட்காருவோம்.